அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை. எபேசியர் புத்தகம் முதல் அதிகாரம் 1-10 வசனங்கள். அதில் சிறப்பாக 9-10 வசனங்கள். அவர் தம் திருவுளத்தின் மறைப்பொருளை நமக்கு வெளிப்படுத்தி, இது கிறிஸ்து கடவுள் விரும்பிய தீர்மானம், கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தும் கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதே அத்திட்டம், அம்மறைப்பொருள். கிறிஸ்து இயேசுவிலே கால நிறைவில், இந்த appointed time came, கலாத்தியர் 4:4 பார்க்கிறோம். கால நிறைவு தொழுது கடவுள் தன்னுடைய மகனை பெண்ணிடம் பிறந்தாராம். திருச்சட்ட கீழ்ப்படுறவராக பிறந்து அவருடைய மகனுடைய ஆவியை கொடுத்து நாம் கடவுளுடைய அப்பா தந்தா என்ற அழைப்பு உரிமையை பெற்றிருக்கும். ஆகிய கடவுளுடைய திருமணம் என்ன? இதோ விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தும் கிறிஸ்து இயேசு. முதல்ல விண்ணும் மண்ணும் வேற. அவர் அங்கிருந்து இறங்கி வந்ததுனாலே யோவான் 3:13 சொல்லப்பட்டு 31 சொல்லப்பட்டிருக்கு. மேல் இருந்து வந்தவர் யாரும் மேலே ஏறி சென்றதில்லை, விண்ணகத்தை மண்ணுலகில் கொண்டு வந்து விட்டார். திருவெளிப்பாடு 21:4 கடவுளுடைய இல்லம் மனிதனிடையே இருக்கிறது. இன்னும் விண்ணுலகத்தை வந்தால்தான் எதையெல்லாம் நீ மண்ணுலகில் கட்ட விண்ணுலகில் கட்டப்படும், எதையெல்லாம் மண்ணுலகில் அவிழ்ப்பாய் அது விண்ணுலகத்தில் அவிழ்க்கப்படும். இன்றே எத்தையும் கிறிஸ்து இயேசுவின் தலை ஒன்று சேர்த்து யுனைடெட். ஆகவே எல்லாவற்றையும் இந்த இறங்கி வந்து நமக்கு மீட்பை கொடுத்து விட்டு இதோ அவர் தந்தை விழப்பக்கம் வீட்டு இருக்கிறார். இந்த உலகில் இருக்கிற நாமும் அந்த விண்ணகத்தின் நிறைவிக்கான நம்முடைய முடிவிலே சாவிலே அவருடைய 2வது வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ள நாம் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். எப்பொழுது உண்மையாகவே நாம் இந்த மண்ணுலகுக்கு இறையாட்சியுடைய வந்துவிட்டது, ஆல்ரெடி நாட் இட், அது நிறைவேறும் போது பகைவனை கால்மனை ஆக்கும். ஒரு 1 Corinthians 15:25 சொன்னது போல பகைவனை கால்மனை ஆக்கும் போது உலகம் முடிவு வரும். அது ஒருவேளை நம்முடைய முடிவாக இருக்கலாம், ஆண்டவருடைய வருகையாக இருக்கலாம். நாம் முழுமையாக இறைவனுக்குள் விண்ணகத்தின் நிறைவிலே பங்கேற்போம். அந்த நிறைவாழ்வை நாம் ஏற்கனவே ஆரம்பிக்க விண்ணரசுக்குள் நுழைய நாம் மனம் திரும்பி குழந்தைகளாக மாற ஒப்புக் கொடுப்போமா? நீங்கள் நல்ல ஆண்டவரை, விண்ணையும் மண்ணையும் கால நிறைவு ஒன்றிணைப்பது தான் உடைய மறைப்பொருளாக இருக்கிறது. நினைத்து விட்டு தந்தை விளக்க விட்டிருக்கார். மீண்டும் வந்து எடுத்து செல்லும்போது எல்லாம் நிறைவு பெறுகிறது. அந்த நிறைவிலே நாங்களும் பங்கேற்க எங்களை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் நல்ல பிதாவே. ஆமென்.